அவர் செட்டியார் அவர்களை சந்தித்தேன். நீங்கள் பாலு மகேந்திரா அசிஸ்டன்ட்ன்னு சட்டுன்னு கோவம் வந்து எழுதுனேன். எவனுக்கு அசிஸ்டன்ட்? அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து சிவானந்தம்னு ஏற்கனவே கோகிலா அந்த படத்துக்கு அசோசியேட்டாக இருந்திருக்கார். அவருடைய மகன் மைனாவதினு ஒரு நடிகை, அவருடைய மகன், இன்னொரு பையன், 3 பேர் ஷோபா. பட் கிளைமேக்ஸ் வந்து அது செக்ஸு. ஒன்றும் சண்டை இல்லை. அவர் என்னுடைய 2வது மனைவி ஷோபான்னு. அந்த இடுக்குன்னு எனக்கு சரியாக வரல. அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் பெங்களூர் வரலன்னு சொல்லிட்டேன். அதாவது ரொம்ப பேர் சொன்னாங்க, அந்த பாலு மகேந்திரா என்ன கேமராவில் தாயத்து வச்சுருக்காங்க. அப்படி ஒரு விஷயம், அவருடைய கேமராவை லென்ஸ் வச்சாலும் பார்க்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருடன் பழகுது எந்த கெட்ட பழக்கம் இல்லை. யூ ஒன்ட் ஸ்மோக், யூ ஒன்ட் ட்ரிங்க். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார். எல்லாரும் எழுந்துங்கன்னா உட்காருங்க. மனிதாபிமானம் மிக்கவன். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைந்திருக்கக்கூடியவர் பல துறைகளில் பெயர் பெற்றவர். கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாரு, திரைப்பட கதாசிரியராக இருந்திருக்கிறாரு, பாலு மகேந்திராவுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு. இப்படி அவருடைய புகழ சொன்னால் இந்த நேர்காணல் கண்டிப்பாக பத்தாது. அத்தகைய சிறப்புமிக்க கலைமாமணி ஸ்ரீகவி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எடுத்ததுமே உங்ககிட்ட எனக்கு கேட்கணும்னு தோன்றது, பாலு மகேந்திரா அவர்களோட உங்களுடைய பயணம், அதை பற்றி சொல்லுங்கய்யா. இது சுருக்கமாக சொல்லணும். பாலு மகேந்திரோட நட்பு என்பதே எங்களுடைய பகைமையிலிருந்து ஆரம்பித்தது. பகைமையிலிருந்து? வெளிச்சம் விளக்கை தேடுகிறதுன்னு ஒரு படம், மணி அந்திக்காடுன்னு மலையாள டைரக்டர். அதுக்கு திரைக்கதை வசனம், நானும் கண்ணதாசனும் பாடல்கள். அந்த படம் ஷோபாவுடைய அகாலத்தால் நின்று போச்சுன்னு வச்சிங்க. அந்த படம் ஷூட்டிங் இங்கே ஈஞ்சம்பாக்கத்தில் நடக்குது. கவுண்டமணி எல்லோரும் நடிக்கிறாங்க. ஒரு முறை மணி அந்திக்காடு ஃபைனான்ஸ் இல்லைன்னு வெளியே போயிட்டார். அப்போ ஒரு ஷாட் வச்சார். அதாவது ஹீரோயின் கோலம் போடுறா, ஹீரோ வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு லோ ஆங்கிள் வச்சார். நான் சொன்னேன், இதெல்லாம் கதை. பூவரச மலையிலேருந்து ட்ரில் டவுன் பண்ணிங்கன்னா அவள் பேசுவார், ஜூம் பேக் பண்ணிங்கன்னா அவன் இம்ப்ரூவ் ஆவா. அதெல்லாம் இல்லைன்னாரு. ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிங்க. லாஸ்ட்டு சீன் பூவரச பூவில் முடிஞ்சுது. இன்னொன்று எழுந்து போயிட்டார். எழுந்து போய் எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்போ டெல்லி கணேஷ் கவுண்டமணிலாம் விடாத பிடின்ட்டானுங்க. உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து, எஸ் சார், ஆர்டர் சார்னு. என்னடா சார்னு கூப்பிட்டாருன்னு. சரி, ஸ்டார்ட் ஆக்ஷன் எல்லாம். அப்போ மணி அந்திக்காடு வராரு. ஒரே ஒரு கேள்வி கேட்டார் மலையாளத்தில், இந்த படத்துக்கு யார் டைரக்டர்? நீங்கள் சொன்னதுனால அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸ்ரீகவி எது சொன்னாலும் நீங்கள் செய்யணுன்ட்டார். ஒரே போடா போட்டார். அது வந்து போச்சு. அந்த படம் கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. நிறைய பாடல்கள்லாம் சொல்கிறேன், அருமையான பாடல்கள் இருக்குது கண்ணதாசன். அதன் பிறகு நான் தன்னிச்சையாக தேவி தேட்டரில் சம்மர் ஆஃப் 42 அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்து, 3 விடலை பையன்களும் ஒரு திருமணமான பெண். விடலைன்னா அந்த வாலிபு. அந்த படத்தை அடியேன் பார்த்தேன். நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்ம குங்குமம் கதை சொல்கிறது அந்த ப்ரொடியூசரும், புனித தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய தமையன் எம்ஜி சக்கரபாணி அவர்களும் அதுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் 3 பசங்களை வச்சு. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு டைரக்டராக போடணும். ஆக்சுவலாக அம்மாவை அந்த ஹீரோயினாக போடணும். அம்மானா ஜெயலலிதா அவர்கள். ஆமாம். அப்போ மலையாளத்துக்கு நிறைய படம் பண்ணியிருக்கேன். கடலூரில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மணி அந்திக்காடுக்கு திடீர்னு ஒருத்தர் வராரு. நான் இந்த தியேட்டர் மேனேஜர் கடலூரில், நீங்கள் தான் ஸ்ரீகவியான்னார்.
ஆமான்னு. உடனே உங்கள தேவி பிலிப்ஸ் உரிமையாளர் கூப்பிடுறாரு. புறப்படுங்கன்னு. அவர் எதுக்கு உரிமையாளர் கூப்பிடுறதுன்னு. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல போய் ஆகணும்." என்ன காரில் கூப்பிட்டு வந்தாங்க. 2 மணிக்கு அவர் செட்டியார் அவர்களை சந்தித்தேன். "நீங்கள் பாலுமகேந்திரா அசிஸ்டண்ட்டுன்னாரு." சட்டுன்னு கோவம் வந்து எழுந்து நின்ட்டேன். எவனுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு. ஓ! இல்லை பாலு சொன்னாருன்னு ஒரு ஃபோன் போட்டார். ஐ எம் பாலு ஹியர் ஸ்டார்ட் இம்மீடியட்லின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு கூப்பிட்றாரு? ஏன்? ஐ எம் அட் திருச்சி. நைட் ட்ரெயின்லேயே போயிட்டு காலையில் சாரை பார்த்தேன். நாளைக்கு ஷூட்டிங், நீ ஒர்க் பண்ணணும். அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதை மறைந்த ஷோபா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகவி கூப்பிட்டுங்க அங்கிள், கரெக்டாக இருக்கும். சரின்னு உட்காந்தேன். கால் த பாய்ஸ்னார். 3 பசங்க வந்து நின்னாங்க. எப்படி இருக்கும் எனக்கு? நீங்க ஆல்ரெடி இவனை வச்சு தான், இதை வச்சு தான் கதைன்னு. ம். ஆஹா, ஆல்ரெடி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோம். சார் இது சமராப்பட்டி டூவான்னு. எஸ்ஸுன்னார். இந்த பீம்சிங் படத்தில் பூகம்பம் அடிக்கும், அந்த மாதிரி. மரம் அடியும். சரி, இப்போ ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எழுதிட்டோன்னு சொல்லக்கூடாது, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து சிவானந்தம்னு ஏற்கனவே கோகிலா அந்த படத்துக்கு அசோசியேட்டாக இருந்திருக்கார். அவருடைய மகன் மைனாவதின்னு ஒரு நடிகை, அவருடைய மகன், இன்னொரு பையன், 3 பேரும் ஷோபா. பட் கிளைமேக்ஸ் வந்து அது செக்ஸு, அது இல்லாமல் மாற்றணும். முதல்ல ஒரு 15 நாள் ஷூட்டிங் நல்லா போச்சு. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும். இஸ் எ கிரேட் மேன். நான் கூட கொஞ்சம் துணிச்சலாக ஆர்வத்தில் ஒரு காட்சியை பார்த்து, சார் இது நல்லா இருக்கணும், அது அப்படியே திரும்பி பாருங்க, இங்கே எப்படி இருக்கணும்பார். ஐயோ, எல்லாம் பேக்லைட். அந்த படத்துக்கு முழுக்க நம்ம பண்ணி அந்த கிளைமேக்ஸை நம்ம மாற்றணும். அருமையான பாடல்கள், சலீல் சௌத்ரி மியூசிக். சில பாடல்கள் மலையாளத்திலிருந்து வாங்கினாங்க. பூவண்ணும் போல நெஞ்சே, இதெல்லாம் சலீல் சௌத்ரி பெங்கால் மதுமதி படத்துக்கு பண்ணுவார். அந்த படம் நல்லா போச்சு. அதில் கஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக நம்ம நவரச நாயகன் கமல் பண்ணார். 1. 2வது ஆல்ஃபர்ட் ஹிச்காக்ஸ் சைக்கோ அப்படின்ற படத்தையும் வேறொரு கதாசிரியருடைய கதையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி மூடு பனி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது ரெக்கார்டிங் ஆச்சு. எண்ணிய பொண்ணிலாக அந்த பெங்களூர் ஷூட்டிங் போனேன். இன்பிட்வீனில் எனக்கு ஒரு மாதிரி கிளார் ஆச்சு. பாலு மகேந்திரா கூட ஒன்றும் சண்டை இல்லை. அவர் என்னுடைய 2வது மனைவி ஷோபான்னு. அந்த இடுக்குன்னு எனக்கு சரியாக வரல. அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் பெங்களூர் வரலன்னு சொல்லிட்டேன். அதோட பாலு மகேந்திரா கதை ஓவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மார்னிங் ஷோ கோகிலா படத்தை பார்க்கும்போது என்னை ரொம்ப சேர்த்து அணைச்சிக்கிட்டு, இப்படியெல்லாம் அசம்பாவிதம் நடக்கும். என்ன அசம்பாவிதம் சொல்ல வேணாம், யூகிச்சிங்களா? யூகிக்கல சார், எனக்கு ஏதோ ஒரு கான்ஃபியூஷன் உங்களோட இருக்க வேணாம், நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னார். இட்ஸ் எ கிரேட் மேன். அதாவது ரொம்ப பேர் சொன்னாங்க, அந்த பாலு மகேந்திரா என்ன கேமராவில் தாயத்து வச்சுருக்காரு. அப்படி ஒரு விஷயம், அவருடைய கேமராவை லென்ஸ் வச்சாலும் பார்க்கவே முடியாது. பாண்டியன் ஒரு அசிஸ்டண்ட், அவன் தான் எடுத்து வந்து வைக்கணும், அவனே பார்க்க மாட்டான். அவர் பேர் தான் ராஜராஜன். அப்புறம் 100 படம் பண்ணான் அந்த பாண்டியன். ஸோ அந்த ஷார்ட் வச்சார்னா பேக்லைட்டில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. 1. 2வது நாங்கள் 2 பேர் அசிஸ்டண்ட்டு, எங்ககிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு ஷார்ட் வச்சுட்டு ஐ எம் ரெடின்னு. என்ன வைக்கிறாரு, ஏது வைக்கிறாரு, ஸ்கிரிப்டு கிடையாது. அன்றன்றைக்கு காலையில் எழுதிடணும். என்ன பெரிய ஸ்கிரிப்டு, சின்ன டயலாக், சின்னதாக இருக்கணும் அவருக்கு டயலாக்கு. அப்படி அவருடைய லொக்கேஷன் முதல்ல 15 நாள் எப்படி இருந்ததோ அப்படியே மாறி போய் அந்த திருச்சியிலேருந்து கரூர் போகிற ரோடு அப்படி கலகலத்து பிரமாதமாக இருக்கும். பூக்கள் எல்லாம் அவர் ஒரு ஷாட் வச்சார், அந்த கண்டு அப்படி பார்த்தாருன்னா அப்படி ஒரு பார்வை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் அழியாத கோலங்கள். இன்றும் என் மனதில் அது அழியாத கோலங்கள் தான். அந்த ஷாட்டுக்கு அப்புறம் அவர் வந்து வித்தவுட் மேக்கப் எல்லோரும் அப்படி எப்படி இஸ்திரி போடக்கூடாது, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி
நான் கூட அந்த குழந்தை 3 பசங்ககிட்ட கத்துவேன். "ஏய் நில்லுடா! டோன்ட் ஷவுட் இட். டோன்ட் ஷவுட்" சத்தமே வரக்கூடாது. அது மரியாதைக்குரியவர். அவர் கார்ல இறங்கி நடக்கும்போது தொழிலாளர்கள்லாம் எழுந்து நிற்பாங்க. சிட் டவுன், சிட் ரொம்ப டவுன், மென்மையானவர். சிட் டவுன், சிட் டவுன் அவர் பாட்டுக்கு போயின்னே இருப்பார். கேப் போடுவார். 2 அசிஸ்டண்ட்டு சிவானந்தமும் நானும். என்னன்னே சொல்லாம அவர் பாட்டுக்கு ஷாட் வச்சுன்னுப்பார். இன்னொரு அசிஸ்டண்ட் ஓடியாந்து கிளாப், "சார் கேமரா ரன்னிங் சார்னுவான். அண்டர் கிரவுண்ட் எழுதிங்க" அப்படின்னு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அதிகம். அது அதிகம். நான் ஒரு நாடக ஆசிரியராகவும் அதுக்கு முன்னால் கதாசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் இருந்தாலும் கூட இந்த ஒளிப்படத்தை பதிவு செய்கிற விதத்தில் அவர் சொல்லாமலேயே அவர் பக்கத்தில் நின்று நான் கற்றது அதிகம். இஸ் கிரேட் மேன். ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர். ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. ரொம்ப ஷவுட் பண்ண மாட்டார் யாரையும். சரியாக வரலன்னா எத்தனை டேக் வேணாலும் எடுப்பார். இரவு பகலாக எடுப்பார். அவருக்கு இந்த சன்செட்லாம் ரொம்ப பிடிக்கும். 5 மணிக்கே போய் உட்காந்துக்குவோம். 6 மணிக்கு கரெக்டாக சொல்லுவார் வரோன்னுவார். வந்து ஒரு ஷாட்டில் எடுத்துருவார் அந்த சன்செட்டை. எடுத்துகிட்டு அப்படி பார்ப்பார். இந்த பேக்கப் சொல்கிறது தான் நான் எனக்கு ரொம்ப தமாஷை. குவாலிட்டி டேன்னுவார். நம்ம ஒரு டைரக்ட் மாதிரி பேக்கப் அப்படி என் கம்பீரெல்லாம் காட்டுவேன். அப்படி என்றே இருந்தாலும் ஒளிப்பதிவு என்ற ஒரு விவகாரத்தில் அடியன் மனதில் உறுத்தினவர். அந்த விஷயத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய கந்தபுராணம் சீரியல், திருவிளையாடல் புராணம் சீரியல், பாரத ரத்னா எம்ஜிஆர், இந்த சீரியல்லாம் அதை யூஸ் பண்ணேன். சீரியல்லாம் பாலுமேந்திரா மாதிரி அந்த பேக் லைட்டு, சீரியலில் ட்ராலி, லாங் ட்ராலி, க்ளோஸ் ட்ராலி, இதெல்லாம் பண்ணும்போது அந்த சீரியல்லாம் கந்தபுராணம் ரொம்ப பிரமாதம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம். திருவிளையாடல் புராணம் அன்சாவிஷன், பாரத ரத்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர் பற்றி வாழ்க்கை வரலாறு அவர் இல்லாத போது சன் டிவியில் மாலையில் வந்தது. இதெல்லாம் பண்ண சார். இப்போ ஒரு பெரிய ஆளுமையை பக்கத்துல இருந்து வியந்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம நிறைய அவங்கள பார்ப்போம், நிறைய கற்றுப்போம். ஆனால் அதே நேரம் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு பாலு மகேந்திராவை பார்த்து நீங்கள் முடிவெடுத்தது ஏதாவது இருக்கா சார்? இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்தேன். ஒரு திரைக்கதையை மிக அழகாக, இயல்பாக, நேச்சுரலாக சொல்லணும். ஒன்று, அந்த கதைக்கேற்ற வசனங்கள் தான் இருக்கணுமே தவிர கட்டபொம்மன் வசனம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாங்க உட்காருங்க, எழுந்துங்க, மாங்காய் சாப்பிட்றீங்களா, நான் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கோம். நாங்கள் எழுதுவோம். அவுட்டரில் போய் இறங்கணுன்னு எடுத்துங்கன்னுவார். மாங்காய் சீன் எழுதுங்க, மாங்காய் சாப்பிட்றியாடா, வேணாம், இப்படியே 10 எழுதினுப்போம். நான் சொன்னேன் 30 மாங்காய் வாங்கிடுவான்னு அசிஸ்டண்ட்டை. 30 எதுக்கு சார், உடைக்க போகிறார் பாருன்னு. அந்த மாங்காய் உடைக்கிற சீனே 30 ஷாட்டாக எடுப்பார். டக்கா 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 டக்குன்னு 6 கேமரா வச்சு எடுக்கிற மாதிரி. பேக் லைட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது விருது கூட போச்சு பெங்களூருக்கு. அதில் கமல் வந்து ஃப்ரீயாக வித்தின் 2 ஹவர்ஸில் ஆக்ட் பண்ணார். ஓப்பன் பண்ணி கமல் அந்த கதையை எடுப்பார். ஆக்சுவலாக அமிதாப் பச்சனை போடணும்னு இருந்தார். எந்த படத்தில் சார்? அழியாத குலம். அழியாத குலங்கள். அது கமல் சொன்னார், என் போஸ்டர்லாம் போடாதீங்க, எதுவும் போடக்கூடாது, நான் பண்ணித்தரேன். ஏன்னா கோகிலாவில் அவர் பண்ணியிருக்கார். கமல், மோகனும் கோகிலாவும். மோகன் அதில் தான் அறிமுகம். இந்த மைக் மோகன் பெங்களூரில் கோகிலான்ற படத்தில். ஸோ மென்மையாக கதையை சொல்கிறதுல நான் தவறுகளாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தவான்னு பார்க்குறேன். இன்றைக்கு யாருன்ற மென்மையாக சொல்லணும். மூடு பண்ணி பாருங்கள், வீடு பாருங்கள், இதெல்லாம் ஒரு மென்மையாக சொல்லுவார். இந்த தாட்டு தான் அவருக்கு நிறைய. பூனா இன்ஸ்டியூட்டில் படித்தவர். அவருடன் படித்தவர் கஸ்தூரின்னு சொல்லுவோம். அவர் உடன் படித்தார். அவரும் பாலுமேந்திரா கூட ஒர்க் பண்ணார். இவங்க எல்லாருமே நல்லா ரொம்ப அழகாக அந்த ரைட்டிங் பண்ணுறதுல ஒரு 5 மினிட்ஸில் அப்படி பண்ணுவார். அப்போ எஸ் ரெடி. இன்னொரு விஷயம் மரியாதை, செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் கேமராவே தொடுவார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. செருப்பை பக்தியாக இருந்திருக்கிறார். ஆமாம், மீதியெல்லாம் அவருக்கு பெரிய பக்தியெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருடன் பழகுது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது.
யூ ஒன்ட் ஸ்மோக், யூ ஒன்ட் ட்ரிங்க். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார். எல்லாரும் எழுந்துங்கன்னா உட்காருங்கன்னுவார். மனிதாபிமானம் மிக்கவன். இன்னொரு விஷயம், சார் என் பேரை போட்டால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஏன் சார்? இவர் முதல்ல அழியாத கோலம் பண்ணுறாரு. ம். ஸ்ரீ கவின்னு போட்டால் இவர் தான் வசனம் எழுதி கொடுத்தாருன்னு நினச்சிருவோம். அவர் மிக பிரமாதமான கவிஞர், நல்லா எழுதக்கூடியவர். நான் சொன்னால் ஒரு டைலாக் கூட எனக்கு கிடையாது. அவர் சொல்லுவார், நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டு அப்படியே ஷாட்டுக்கு போயிடுவோம். என்ன எடுக்கிறாருன்னு தெரியாது, எந்த பேப்பரும் வாங்க மாட்டார். போய் சொல்லுங்கள் அப்படின்னு. சார் இதுதான் சார் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் கலைஞர், பெரிய ஒளிப்பதிவாளர். இந்த பாலு மகேந்திரா ஆரம்பிச்சிருந்து தான் எல்லாருக்குமே ஒளிப்பதிவாளர்கள் அந்த பாலு மகேந்திரா ஸ்டைல் ரொம்ப வந்தாங்க. ஆனால் வெற்றி பெற முடியல. எல்லாராலையும் பாலு மகேந்திராவா ஆக முடியாது. காரணம் அது வேறு, சப்ஜெக்டுகள் வேறு. அவர் ஒன்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவுசியோடைய சப்ஜெக்ட்லாம் எடுக்கலை. அவருக்கு தெரியறதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு மென்மையான கதைகள் எடுத்த ஒரு வீடுன்னு ஒரு படம் பாருங்கள், ஒரு வயசானவர் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பண்ணுவார். ஒவ்வொருத்தரோட வாழ்வியல்ல என்ன நடக்குதோ. கோகிலா கன்னடத்தில் பாருங்கள், அந்த அளவு இருக்கும். அந்த கோகிலான்ற டைட்டிலே லாஸ்ட்டில் வரும், ஒரு செகண்டில் நிறுத்துவார். அந்த கதையை அப்படி கட் பண்ணுவார் ஃபைனலில். பாலு மகேந்திராவை போற்ற வேண்டிய நாள் இது. நன்றி சார்.